சங்கீதம் 132 7வது வசனத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்ப்போம். ஏன்னா அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவருடைய பாதப்படியில் வந்து பணிவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் தனியாய் குடும்பமாய் சபையாய் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அப்பன் இயேசுனுடைய பாதப்படியில் ஓடி வந்து விட வேண்டுமா? உம்முடைய பாதம் எனக்கு போதும் ஆண்டவரே, உம்முடைய பாதப்படி எனக்கு போதும். அவருடைய பாதப்படியில் வந்து அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டுமா? அவருடைய பாதப்படியில் வந்து அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை உணர்த்தும் வண்ணமாக நிறைய சம்பவங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது. இன்றைக்கு ஒரே ஒரு மனிதனை மாத்திரம் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறார். அந்த ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி, ஆண்டவரே இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் உம்முடைய பாதத்தை பிடித்து கொண்டு நன்மைகளை சொந்தமாக்கி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஏசப்பாடத்தில் நம்ம கேட்க போகிறோம். திருப்பி வைத்துக் கொள்வோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38, 39, 40 இந்த 3 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38, 39, 40 தெரிந்த வசனங்கள் வாசிக்க கேட்போமா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 38, 39, 40. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். ஏசப்பா ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கிறார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். இயேசுவை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்கிறாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அந்த மார்த்தாள் என்கிற சகோதரிக்கு மரியாள் என்கிற ஒரு சகோதரியும் இருக்கிறாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே நல்ல கவனிங்க, அவள் இயேசுவின் பாதத்தின் அருகே அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இயேசு அப்பா சொல்லக்கூடிய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் போல என்னை போல நம்மை போல பற்பல வேலைகளை செய்து கொண்டு மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து இயேசப்பாவிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து என்னுடைய சகோதரி வந்திருக்கிறதை அறிந்தும் உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றான். நல்ல கவனிங்க, இங்கு மார்த்தாள் மரியாள் என்று சொல்லி 2 பேரை குறித்து என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. அன்பின் ஆண்டவராகிய இயேசுவை மார்த்தாள் அன்போடு தன்னுடைய இல்லத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறாள். ஆனால் அவளோ தன்னுடைய வாழ்க்கையில பற்பல வேலைகளை குறித்து கவலையுற்றவளாக வேலைகளிலேயே அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுக்கிறாள். அதற்காகவே அதிகமாக நேரத்தை செலவு பண்ணுகிறாள். ஆனால் மரியாள் நன்றாக அறிந்திருந்தாள், தேவனுடைய பாதம் ஒன்றே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். அவருடைய பாதத்தில் வந்தால் மாத்திரமே நமக்கு விடிவு காலம் உண்டு. அவருடைய பாதத்தில் தான் நமக்கு ஜெயம் உண்டு. அவருடைய பாதத்தை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நன்கறிந்திருந்தபடினால ஏசப்பாவுடைய பாதத்தில் வந்து அமர்ந்து ஏசப்பா சொல்லக்கூடிய வசனங்களை அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று சொல்லி என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் அதிகமாக தேவை. ஹல்லேலூயா. அவர் பாதம் ஒன்றே போதும் என்பதை மரியாள் நன்கு அறிந்திருந்தாள். ஆகவே தான் இயேசப்பாவுடைய பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறாள். மார்த்தாளோ நம்மை போல பற்பல வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிறாள். இந்த பிசினஸ் செய்தா நல்லா இருக்குமா, இதுல பணம் கூட கிடைத்து விடாதா, அந்த கம்பெனிக்கு போனா நிறைய வருமானம் வந்து விடாதா, இந்த படிப்பு படித்தா என் பிள்ளைக்கு நல்ல உயர்ந்த வேலை கிடைத்து விடாதா, நல்லது. ஆனா படிப்பு, பணம், பதவி, புகழ் இதிலேயே நீங்களும் நானும் நாட்டமாக இருந்து விடக்கூடாது. அல்லேலூயா. மரியாள் தெரிந்து கொண்டதை போல நீங்களும் நானும் அன்பின் ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார்.